சிதைக்கப்பட்ட பழமொழிகள். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பப்பாசியின் சேரர் வைரவன் அவர்களே, இந்த நூலை எழுதி அதுக்கு ஒரு விளக்கு உரை பேசி அமர்ந்திருக்கும் பாலகங்காதரன் அவர்களே, இந்த நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் அருமை நண்பர் குமரன் டிகே பப்ளிஷர்ஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அருமை சகோதரர் துரைமாணிக்கம் அவர்களே, அருமை சகோதரர் பூபதி அவர்களே, மற்றும் இந்த விழாவில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, தோழர்களே, முக்கியமாக கரூர் பப்ளிஷர் ஒருத்தர் வந்துருச்சு, கரூர் வியாபாரி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் உடம்பு பார்த்தா மொத்த புக்கையும் அவரே வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சிதைக்கப்பட்ட பழமொழிகள். ஒரு எழுத்தாளர் போகிற போக்கில் எழுதுலாம் விட்டுட்டு ஒரு பழமொழி, அந்த பழமொழியை எடுத்து அது சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆய்ந்து அதுக்கு ஒரு 23 பழமொழிகள், அது பழமொழி உருவானது இந்த தான், அது இப்படி சிதைஞ்சு போச்சு, அது எதனால் செஞ்சிச்சு அப்படிங்கிறத ஒரு நூல் வடிவத்தில் கொண்டு வர்றதுக்கே ஒரு தைரியம் தான். உண்மையிலேயே ஒரு பாட்டு இதில் டிரான்ஸ்போர்ட்டில் தானே வேலை பார்க்குறிய, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறாரு. அவர் பாட்டு வேலையை பார்த்தோமா, சம்பளம் வாங்கினோமா இல்லை, இந்த செத்துப்போன பழமொழியில் தோண்டி எடுத்து அது இல்லை அந்த பழமொழிக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது இப்போ கடைசியாக அவர் பேசும்போது சொன்னார், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாய் அது பாட்டு குறைச்சிட்டு தான் இருக்கும், நீ அது கண்டுக்காதேங்கிறாரு. எனக்கு அது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளனா நம்மளாம் என்ன நினைப்போம், இப்போ பப்பாசி எங்கள் செயலாளர் இருக்கார், பொறுப்பில் இருக்கார், எங்கள் பூபதி பொறுப்பு வந்தார், இப்போ காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும், காசு எடுத்துக்கன்னு சொல்லல. அதாவது சிறம்பட இதை இந்த புத்தக காட்சியை நடத்தி நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதான். அதான் காற்றுள்ள போதே நமக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இந்த பொறுப்பை நீங்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சவங்கள விட நல்லா செஞ்சு காமிக்கணும், அதில் பேர் எடுக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னீங்க? காற்று அது நம்மளை பற்றி யாராவது எது பேசினாலும் அது கண்டுக்காத, அதுதானே. அதுக்கும் ஒட்டவே இல்லை. ஆனால் பப்ளிஷர் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டார். அதனால் எழுதினவரும் பப்ளிஷரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. நமக்கு தான் அது விளங்க மாட்டேங்கி. நான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுனா அப்படி தான். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு என்னை வீரப்பனுக்கு தூதுவரா சொல்லிட்டாங்க. அப்போ அது காற்றில் போய் தூட்டிகள் அது அடியொத்து எப்படி வருதுன்னா, நமக்கு 2 கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு பொறுப்பு கொடுக்குது, உயிரை பணையம் வச்சு போய் ரொம்ப கவனமாக நம்ம அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல காற்றுள்ள போதே நமக்கு. ஏன்னா ஒரு சாதாரண பத்திரிக்காரனா 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து தூதுவனா போடுது, இது எவ்வளோ பெரிய விஷயம், இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவக்கூடாது அப்படின்னு தான் நான் செஞ்சு முடித்தேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுதான் கடமை தான் முடித்தேன். அதுக்கு என்ன அப்போ இதில் என்ன குற்றம் கண்டீர்கள்? இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெறும் அந்த காற்று ரொம்ப நெல் அடிக்கும்போது அந்த பதரெல்லாம் சேர்ந்து வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை காற்றுல அப்படி ஊதுனால அது கீழே வரும். அந்த காற்று இருக்கும்போது நீ தூத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லையோ? அது இல்லை, அதை நான் அப்படி எடுத்துக்கல. சாதாரண பழமொழி அது. நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நம்ம கரெக்டாக செய்யணும். இப்போ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த நெல் பதர் எடுப்பாங்கல்ல ரோட்டில், அப்படியே நெல் தூத்துறது, அது மாதிரி எடுத்துக்காத. ஓ கரெக்டு, இப்போ தான் பாயிண்ட்டே வந்திருக்கு. அதே மாதிரி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, அது ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும், அப்படியா? இப்போ நீங்கள் நம்ம என்ன சொல்லணும், உண்மையான பழமொழி என்ன?
அதானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் என்ன சொல்கிறாரு, பந்திக்கு முந்தி சாப்பிட்டுட்டு அப்படின்னா தான் படைக்கு போய் நல்லா ஒன்றால் சண்டை போட முடியுங்கிறாரு. அதானே? அப்போ நீங்கள் வெளியே போகலாம். சாப்பிடாமல் எங்கெங்கே ஸ்ட்ரென்த்து வரும்? இப்போயே 2 மணி தாங்க, நான் அவசரமாக 1:30 மணிக்கு போய் சோதுன்ட்டு வரேன். வந்தால் படை பிந்திரிச்சு 3:30 ஆக்கிட்டாங்க. இது செல்லாது. எங்கள் நூலாசிரியர் என்ன சொல்கிறாரு, சாப்பிட்ணும், சாப்பிட்டா படையில் போய் நீங்கள் அன்னைக்கு பூரா சண்டை போடணும்ல, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இப்போ துப்பாக்கி இழுக்கிற கயிறை அது சோறுனா தானே முடியும். அதுதான் அவர் சொல்கிறார். தெளிவாக இருக்கார். ஆனால் பப்ளிஷர் மொத்த பழமொழி 23 பழமொழி, 23 பழமொழியும் தெளிவாக பார்த்து அவர் எழுத்தாளர் வந்து சரியாக எழுதியிருக்காரா, நமக்கு புரியுதா? முதல்ல அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதை வந்து அவர் நான் இல்லை எனக்கு என்னன்னா, ஒரு ஆங்கிள் ஒரு எழுத்தாளர் எடுக்கிறார் பாருங்க. இப்போ இந்த ஆங்கிளில் இது வரைக்கும் புத்தகங்களே வரல, அதான் முக்கியம். இப்போ எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க, இந்த ஆங்கிளில் புத்தகம் இதான் முதல் முறையாக எழுதியிருக்கார். ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது எல்லாம் ஊரோடு சேர்ந்து நானும் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எழுத்தாளராகி புத்தகமாகி பதிப்பாளராகி ஒரு புத்தகம் வெளியிட்டு நானும் பத்திரிக்கை புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லலை. ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கார் பாருங்கள். அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அதுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா 23 பழமொழி, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். என்னண்ணா அதுக்கு என்ன சொல்லுங்கள்? ஹலோ பப்ளிஷர், அதுக்கு என்ன சொல்லுங்கள் அண்ணா? அவருக்கு மைக் கொடுங்கண்ணே. இல்லைம்மா கேட்டுணும்ல, என்ன அங்கே கொடுங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே, அண்ணே அங்கே கொடுங்க, சொல்லுங்க. ஹலோ, அதுக்கு என்னென்ன சொல்ல வரியா? சும்மா எந்த பழமொழி? 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அதுதான் சரியான பழமொழி. இப்போ 5000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனாக இருக்கான். இல்லை, 1000 பேரை ஆக்சுவலாக மருத்துவத்தில் வந்து 2 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து நோயை குணப்படுத்துவது, இன்னொன்று வந்து நோயை வந்து கட்டுப்படுத்துவது. பெரும்பாலும் நம்ம வந்து மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நோயை வந்து கட்டுப்படுத்துது. நோயை வந்து குணப்படுத்துதல், அதாவது கொல்லுதல் அப்படின்னா இப்போ பெரியம்மை போன்ற நோய்கள் வந்து திருப்பி வராமல் அதை கொண்டுட்டோன்னா அது திருப்பி வராது. அதே மாதிரி நோய்களை வந்து கொல்லத்தான் வேணுமே ஒழிய அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அது எல்லாமே இப்போ ஜுரம்னா ஒரு மாத்திரை போட்டால் ஜுரம் குணமாயிடும், ஆனால் திருப்பி அந்த ஜுரம் வரும். இது வந்து கட்டுப்படுத்துதல், நோயை வந்து கட்டுப்படுத்துதல். ஆனால் நோயை வந்து கொல்லுதல் அப்படின்னா அந்த நோயை வந்து திரும்ப வரவிடாமல் பார்த்து கொள்ளுதல். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, பெரியம்மைக்கு நம்ம வந்துச்சு, நிறைய பேர் செத்தாங்க, அது திருப்பி வராமல் இருக்குன்னா அந்த நோயை கொண்டுட்டாங்க, அதனால் பெரியம்மை வந்து திருப்பி வரல. ஸோ 1000 பேரை கொண்டோன்னா இது மாதிரி ஒரு வைத்தியன் வந்து எத்தனை விதமான நோய்கள் இருக்குதோ அதை வந்து கொண்டுட்டு அதை திரும்ப வர விடாமல் பார்த்து கொண்டால் அவன் தான் வந்து அரை வைத்தியன். அப்படி 1000 வைத்திய இது மாதிரி பண்ணான் அப்படின்னா அவன் முழு வைத்தியன் ஆகிறதுக்கு எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சி அந்த நோயை திரும்ப வர விடாமல் பார்த்துக்கணுன்றது தான் அந்த பழமொழி கற்றும். இவ்வளோ தூரம் திரும்ப வராமல் பார்த்துக்கிறவனுக்கு அரை வைத்தியம் தான் பேர. இல்லை, வைத்தியம் யாரு? முழு வைத்தியம்னா அந்த இதை கொல்லுதல், திருப்பி வர விடாமல் பார்த்து கொள்ளுதல். யாராவது சொல்லுங்க, 4 பேர் இருக்காங்களா அவங்க? இல்லை, கொல்லுதல் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம அந்த சித்த வைத்தியத்தில் சில மூலிகை மருந்துகள் கொடுத்து குணப்படுத்தி அதை திரும்ப வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லா நோய்களும் வந்து கட்டுப்படுத்தும் நிலையில் தான் இருக்குது. இந்த உயிர் காப்பான் தோழனுக்கு ஒன்று எழுதியிருக்கீங்க, உயிர் காப்பான் தோழன். இப்போ அதாவது நீங்கள் நல்லா அது பழமொழி நல்லா சொல்லியிருக்கீங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கீங்க, ஆபத்து நேரத்தில் உதவுறவன் தான் தோழன். இல்லை, ஆபத்து நேரத்தில் எல்லாரும் தான் உதவி செய்வாங்க. அதை வந்து நம்ம பொதுவாக நண்பர்கள் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உதவி செய்கிறாங்க, ஆபத்து டைமில் உதவி செய்கிறாங்கன்ட்டு. ஒரு நண்பனுக்கு வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு போய் நம்மளாக போய் உதவி செய்கிறோம்ல, அவன் தான் உண்மையான நண்பன்.
நான் போய் ஒருத்தர்கிட்ட நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கேட்டு ஒருத்தர் உதவி செஞ்சா அது தோழமை. வரமாட்டான். நம்ம கஷ்டப்படும் போது அவர் இது மாதிரி கஷ்டப்படுறாரு, மனவேதனையில் இருக்காரு, அவருக்கு நம்ம போய் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக அவங்களா வராங்களே, கேட்காம போய் உதவி செய்யணும். அவன் தான் தோழன். தோழன். அப்போ பூதி தோழன் இல்லை, கேட்டு தாங்க நீங்கள் தந்தீங்க. இல்லை இல்லை, இது இந்த இந்த எனக்கு இந்த பழமொழி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நண்பன்னு சொல்லிக்கிறான், நம்ம நல்லா இருக்கிற நேரம் வந்து நண்பன் சொல்லிக்கலாம். அதான் பொதுவாக நண்பர்கள் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்மளோட இருப்பாங்க. நண்பன் சேர்த்தியில் வரமாட்டான். அதே தான். கஷ்டப்படுற நேரத்தில் அவனா வந்து இல்லை, அதை கஷ்டப்படுற நேரத்தில் வந்து நம்ம அதை ரெண்டாக தான் பிரிக்கிறோம். கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யின்னு போய் கேட்டு செய்கிறவங்க கூட நண்பன் கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களா வந்து உதவி செய்கிறது தான் உண்மையான நண்பன். அவன் தான் உயிர் காப்பான் தோழன். இப்போ எவன் வரான் அப்படி சார்? கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஓ, இதுதான் சிதைக்கப்பட்ட பழமொழி. கழுதை கடைசியாக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கழுதைக்கு எதுக்கு கற்பூரம் வாசனை தெரியணும், தெரியக்கூடாதுன்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழுன்ற ஒரு கோரப்புல் அந்த காலத்தில் இருந்தது. கோரப்புல் இருந்தது. அதை தைக்கும் போது கற்பூர வாசனை வந்து கிளம்பும். இதை பேஸ் பண்ணி தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரிவு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கழுதை இருக்குது, கழுதை மேலே நீங்கள் வந்து ஒரு கூழாங்கல் மூளையை ஏற்றி வச்சாலும் அது வந்து சுமந்துட்டு தான் போவோம். அதே மாதிரி ஒரு வைரக்கல் மூட்டையை ஏற்றி வச்சாலும் சுமந்துட்டு தான் போவோம். தங்கத்தை ஏற்றி வச்சாலும் சுமந்துட்டு தான் போவோம். அதுக்கு வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருள் அந்த வேறுபாடெல்லாம் கழுதைக்கு கிடையாது. அதே மாதிரி மனுஷனாக வாழ்கிறவன் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, மதத்தில் உயர்ந்தவங்க ஜாதியில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க உதவி செய்யாதவங்கன்ற வேறுபாடு பார்க்காம உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். ஓ, கருதுவைக்கு தெரியுமா? ரொம்ப இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக என்னது, 5 வளையாதது 50 வளையுமா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக வந்து 5 வளையாதது 50 வளையுமான என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசில் நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வந்து வருங்காலத்தில் அப்படியே படிப்படியாக ஞாபகத்தில் இருந்து இருக்கும். ஆனால் 50 வந்து வளைய முடியாது. சின்ன வயசில் நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சோன்னா வயசானோன்னா நமக்கு அந்த வேலையை வந்து செய்ய முடியாது. இதுதான் வந்து அந்த பழமொழிக்கு வந்து பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம் நீர் நெருப்பு காற்று வீண், இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் ஒரு மனுஷன் வந்து உருவாகிறான். அந்த மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 புலன்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி. அந்த மெய்வாய் கண் மூக்கு செவியில் வந்து அவன் உணரக்கூடியது அழுத்தம் ஒளி சுவை மனம் என்று சொல்லப்படக்கூடிய 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் வழியாக ஒரு மனுஷன் வந்து தான் எங்கிருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் அப்படி திரும்பி பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து நம்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கோம். பஞ்சபூதங்கள் வந்து நம்ம இது இயக்கமும் இயக்கமற்ற நிலையும் சேர்ந்து உருவானது, பரம்பொருளிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 என்னன்னு தெரியணும். இந்த 5 வளையாதது, நீ உலகத்தில் எந்த ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தாலும் எந்த ஆன்மீகவாதி சொன்னாலும் பெரிய பெரிய இந்து தலைவர்கள் யார் வந்தாலும் உனக்கு வந்து மூலப்பொருளை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் அதுக்கு 5 வளையாதுன்னா. 5 பற்றி தெரியாதவனுக்கு வேற எந்த ஒன்றை பற்றி சொன்னாலும் தெரியாது. கேட்டுவிட்டேன் ஏங்க, 5 வளையாது 50 வளையாதுன்னா 5 வயசில் அவனை வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறேன்னா அவன் பின்னாடி அது வளைய மாட்டான். அப்படி தான் நம்ம தெரிஞ்சுருக்கான். இவர் பஞ்சபோதத்துக்குள்ளே போயிட்டார் அவர் பாட்டு. இவர் சொன்னதான் உண்மையா? பூவதி உங்களோட சேர்ந்துருக்காரு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுதானே நம்ம வாழ்க்கையில் நம்ம அதுதானே மெயினாக வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே என்ன ஓட்டையை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாக வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முன்னறி தெய்வம் அப்படின்னு இருந்தால் பின்னறி தெய்வம் சொல்லிட்டு ஒன்று எப்போவுமே இருக்கும். பின்னறி தெய்வம் மாமியார் மாமனார். அதாவது பின்னறி தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாதா பிதா குரு தெய்வம்.
குரு தெய்வம் வந்து பின்னறி தெய்வம் அப்படின்னு வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவங்க 2 பேரும் வந்து தான் நம்ம பிறப்பதற்கு காரணம், நம்ம பிறக்கிறத நம்மளை வந்து பாதுகாத்து சீராட்டி வளர்த்தாங்க அப்படின்னு வந்து இதுக்கு பொதுவாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து விவரங்கள் தெரிவதற்கு முன்பு, அதாவது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம பிறந்து வந்தப்போ நமக்கு எந்த விவரமும் இந்த உலகத்தில் தெரியாது. சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாது, பசிதுன்னா இதுதான் வேணும்னு கேட்க தெரியாது. அப்போது நமக்கு வந்து விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை வந்து பாதுகாத்தவர்கள் வந்து அன்னையும் பிதாவும். ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் எல்லாருமே வருவாங்க. இது குருவும் சரி, கடவுளும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்கள், நண்பர்கள், மனைவி முதற்கொண்டு இவங்க எல்லாருமே அதுக்கு அடுத்து வரவங்க தான். ஸோ நமக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை வந்து பாதுகாத்த காரணத்தால் அன்னையும் பிதாவும் வந்து நம்ம முன்னறி தெய்வம் இந்த ஒரு காரணத்தில் தான் நம்ம சொல்லணும் சார். அதுதானே இப்பயும் எங்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுதான் நாங்கள் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் அது. அதில் என்ன கோளாறை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை, அதில் என்ன சொல்ல வரேன், எல்லாரும் பொதுவாக வந்து அன்னையும் பிதா நம்மளை பெற்றெடுத்தவங்க, அவங்கள மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்கள எதற்காக நம்ம வந்து மதிக்கணுன்றது தான். எதுக்காக மதிக்கணும்னா, நம்ம விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை வந்து பாதுகாத்தவர்கள். அவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து நம்ம விவரம் தெரிஞ்ச பிறகு நம்மளை வந்து பாதுகாப்பவர்கள். அப்போ இது புழக்கத்தில் இருக்கிறது தான், அதுதான் நீங்கள் மறுவி சொல்கிறீங்க, அவ்வளோதான். ரைட் ரைட் ரைட், வாழ்த்துக்கள். கூடா நட்பு கேடா முடியும். நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் தான் கூடா நட்பு, நம்ம எல்லாரும் ஒன்று. அந்த கூட இது ஏங்க வந்தவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்ல. சும்மா ஏதோ வந்து வந்தோமா வாழ்க சொன்னமா இல்லை. அவர் வந்து ஒரு புழக்கத்தில் இருக்கிற பழமொழிக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தங்களை நீங்கள் வந்து அவர் ஆராய்ச்சி எழுதுறதுக்கு இல்லையே. அதனால் இவர் வந்து கடையில் ஏதோ வாங்கி எழுதிட்டாருங்கிறதுக்காக, யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர் உண்மையிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே புத்தகம் எழுதுகிறாங்க. பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் போல் இந்த லட்சக்கணக்கான புத்தகத்தில் ஒரு புத்தகம் தான் இது மாதிரி இருக்கும். அது வந்து அதை மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையான இந்த பழமொழிகளை ஆராய்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கும் அர்த்தங்களை ரொம்ப கூர்ந்து அதற்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்கிற முறையே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம். இந்த படைப்பை வெளியே கொண்டு வந்த எங்கள் குமரனுக்கும் சரி, அந்த படைப்பை எழுதிய எழுத்தாளர் பாலகங்காரனுக்கும் சரி, அதை வெளியிட்ட எங்கள் செயலாளர் சரி, இந்த நூலுக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு அரங்கம் நிறைஞ்சி உட்காந்துக்க இதானே, அதே பெரிய விஷயம்ல. அப்போ பாலகங்கா பார்த்திங்கன்னா மனுஷங்களையும் சேர்த்து வச்சுருக்காரு, பழமொழியும் சேர்த்து வச்சுருக்காரு, மனுஷங்களையும் சேர்த்து வச்சுருக்காரு. எனக்கு மாத்திரம் 100 தடவை கூப்பிட்டாருங்க, அண்ணே வந்துருங்கண்ணேன்னு. நான் ஏதோ ஒரு அதிசயத்தை பண்ண போகிறாருன்னு நினச்சா உண்மையிலேயே அதிசயம்தான். பழமொழி இன்னும் 23ஓட நின்றுமா, இன்னும் இருக்கா? ஆராய்ஞ்சு வச்சுருக்கேன், எழுதணும் திருப்பி. இன்னும் எழுதணும். பாகம் 1 2 3 4 5. ஆமாம், வாழ்த்துக்கள். எல்லாமே இவர் தான் வெளியிடணும். அதுக்கு வேறு நான் அதுக்கு அத்தாட்சி அவர் தான். அவர் சொல்லிட்டார். இவர் தான். ஏன் நான் எங்கிட்ட கொடுத்தா நாங்கள் வெளியிட மாட்டோமா? அது என்ன அவருக்கு மொத்தம் ஓர வஞ்சம் பண்ணுறியே? ஒரே கம்பெனியா நீங்கள்? வாசகர் வாங்குறதுக்கு விஷயம் அப்படியா? பதிப்பாளர் அதான். அதாவது பதிப்பாளருடைய முன்னோடி அவர். ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சதுனால ஒரே பதிப்பகத்துக்கு இருந்தாலும் வேறு இந்த டைட்டிலாம் வேறு எழுதுனீங்கன்னா நம்ம கொடுங்கண்ணே, போடுவோம். அதுவும் இவருக்கே தான் கொடுக்கணுமா? வாழ்க, வாழ்த்துக்கள். முக்கியமாக இவரோட பணியாற்றுறவங்க நிறைய வந்திருக்காங்களா? பாருங்கள் சார், இதுதான் சார், இதுதான் நட்பு சார், இதுதான் சார் பர்சனல் செக்ஷனில் பழமொழி, நல்ல பழமொழி சொல்லுங்கள் சார்.
இது கூட நட்பு கிடையாதுங்க. அது செல்லாது. உயிர் காப்பான் தோழன். உயிர் காப்பான் தோழன். வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எழுத்தாளருக்கு ஒரு ஓ போட்டுருவோம். ஓ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.